தினம் உங்களை சிஎன்எல் கலம்பு நியூசிலாந்தினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. கலம்பு நியூசிலாந்தினூடாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான தகவல்களையும், அது மாத்திரமில்லாமல் முக்கியமான தகவல்களையும், நாட்டில் பேசுபொருளாக அமைந்திருக்கின்ற விடயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சற்று வித்தியாசமாக ஒரு ஆய்வு ரீதியாக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திடுக்கிடும் தகவலையே உங்களுக்கு கொண்டு வருகிறோம். ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய ஆய்வு தகவல் ஒன்று இன்று வெளியாக இருந்தது. போலீசாருடன் இணைந்ததாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஆய்வில் வெளியாக இருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இலங்கையில் தற்போது ஆன்லைன் பாலியல் வர்த்தகம் தலை தூக்கி இருப்பதாகவும், அது பல இடங்களில் தற்போது தலைவிரித்தாடுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே 18 முதல் 27 வயதுக்குட்பட்ட யுவதிகளும் பெண்களுமே இவற்றில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த பாலியல் வர்த்தகம் சிறுமிகளையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுவதான திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதாவது ஆன்லைன் ரீதியாக இவர்கள் வெப்சைட்கள் மூலமாகவும், ஆப்கள் மூலமாகவும், அது மாத்திரமில்லாமல் நேரடியாக பாலியல் விளம்பரங்களை இவர்கள் நேரடியாக கூகுள் மூலமாக மேற்கொள்வதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் ஆன்லைன் விசாவிலே வருகின்ற வெளிநாட்டு பெண்கள் சிலரும் இவ்வாறு பாலியல் வர்த்தக ரீதியில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இதனூடாக பல நபர்கள் பணம் செலுத்தி ஏமாந்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இவற்றுள் பலர் தற்போது தாம் பணம் செலுத்தியதை வெளியில் சொல்லிக் கொள்ள முடியாமல் இருப்பதாகவும், ஏனென்றால் இதனூடாக தமக்கு களங்கம் ஏற்படும் என்ற ரீதியில் அவர்கள் இந்த தகவல்களை வெளிப்படுத்த மறுப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். தம்மோடு நேரடியாக உரையாட விருப்பமாயின் வருமாறு சில விளம்பரங்கள் வெளியிடப்படுவதாகவும், அவற்றுள் 10 நிமிடங்களுக்கு 1000 ரூபாய் என்ற ரீதியில் அறவிடப்படுவதாகவும், பின்னர் 30 நிமிடங்களுக்கு 10,000 ரூபாய் என்ற ரீதியில் அறவிடப்படுவதாகவும், அதன் பின்னர் நேரடியாக அவர்களை சந்திப்பதற்கு 8,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விலை பேசப்படுவதாகவும் தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த பாலியல் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் செயற்பாடுகள் தற்போது தீவிரமாக அதிகரித்து வரும் நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஹொரணை பகுதியில் வைத்து போலீசாரினால் 23 வயதான ஒரு இளைஞர் ஒருவரையும் 22 வயதான யுவதி ஒருவரையும் கைது செய்து விசாரித்த போது அவர்கள் 16 வயது மற்றும் அதற்கு கீழான சிறுவர் சிறுமிகளை இலக்கு வைத்து தாம் தங்களுடைய இந்த பாலியல் வீடியோக்களை வெளியிட்டதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இது தொடர்பான வர்த்தக நடவடிக்கைகளை தற்போது சிலர் மேற்கொண்டு வருவதை அவர்களை இலக்கு வைத்து தற்போது போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அது மாத்திரமில்லாமல் இதே போன்றது 2021ஆம் ஆண்டு இவ்வாறு சமூக வலைத்தளம் மூலமான ஒரு ஆன்லைன் வியாபாரம் மூலமாக சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய பௌத்த பிக்கு ஒருவர் தொடர்பான தகவல்கள் வெளியாகின. கல்கிஸ்ஸே பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்றில் இவ்வாறு சிறுமியையும் சிறுமியுடைய தாயையும் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய சம்பவம் வெளியாகி பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பின்னர் இது தொடர்பான விசாரணைகளில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட போது 54 பேர் வரை கைது செய்ய, அதாவது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். இவற்றுள் பிரதேச அரசியல்வாதிகள் மாத்திரமில்லாமல் மாலைதீவினுடைய நிதி ராஜாங்க அமைச்சர் வரை இந்த பட்டியல் நீண்டு கொண்டு சென்றது. பிறகு இந்த விசாரணைகள் மௌனிக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த ஆன்லைன் அதாவது ரீதியாக இந்த பாலியல் வர்த்தக நடவடிக்கைகளில் பணங்களை கொடுத்து ஏமாந்தவர்கள் எந்த விதத்திலும் அச்சப்பட தேவையில்லை, நேரடியாக போலீசாருடைய சைபர் கிரைமுக்கு சென்று தமது முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் என்றும், அவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு போலீசார் தயாராக இருப்பதாகவும், ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சட்டமூலம் ஊடாக இவற்றுக்கான ஏற்பாடுகள் காணப்படுவதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் தற்போது நாட்டில் இந்த தலைவிரித்தாடுகின்ற ஆன்லைன் பாலியல் வர்த்தக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கும் விரைவில் இந்த சட்ட ஏற்பாடுகளை கொண்ட நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் இந்த பாலியல் ரீதியான வர்த்தக நடவடிக்கைகள் தலை தூக்க, மறுபுறம் ஐஸ் போதைப் பொருள் விவகாரம் பூதாகரமாக தற்போது வெடித்து வருகின்றது. மற்றொரு ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் நிறுவனம் என்ற போர்வையில் இடம்பெற்ற ஒரு இடத்தை தற்போது போலீசார் ஹம்பாந்தோட்டை பகுதியில் கைப்பற்றி இருக்கின்றார்கள். அண்மையிலே இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 5 பாதாள உலக புள்ளிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் தான் அண்மையில் அபிலிப்பிட்டிய பகுதியில் வைத்து சுரங்க என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் பெகோசாமனுடைய நெருங்கிய சகா என தெரிவிக்கப்படுகிறது. இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் பாணந்துறை பகுதியில் வைத்து 20 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஐஸ் போதைப் பொருளோடு இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் தான் தற்போது ஹம்பாந்தோட்டை பகுதியில் வைத்து ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி சாலை ஒன்றை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கருதப்படும் ஒரு இடத்தை போலீசார் தற்போது கைப்பற்றி இருக்கின்றார்கள். இதிலிருந்து 50 லீட்டர் திரவம் ஒன்றதாவது ஐஸ் போதைப் பொருளுக்கு பயன்படுத்தப்படுவதற்கான திரவம் என தெரிவிக்கப்படுகின்ற திரவத்தை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் ஒரு ஆய்வு கூடத்தையும் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வு கூடம் என தெரிவிக்கப்படும் ஆய்வு கூடத்தையும்
போலீசார் தற்போது சுற்றி வளைத்திருக்கின்றார்கள். இதில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் 3 ஈரானிய பிரஜைகள் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டதாகவும், பின்னர் தற்போது அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருப்பதாகவும், இந்த போதைப் பொருள் தயாரிப்பிலே கிடைக்கப்பெற்ற போதைப் பொருள் ஒரு பகுதியை கேல்பத்ர பத்மேவுக்கு அவர்கள் வழங்கியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இவற்றின் பின்னணியில் ஏற்கனவே பல இடங்கள் இவ்வாறு ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 இடங்கள் 4 இடங்கள் சுற்றி வளைக்கப்பட்டன. மித்தனிய பகுதியிலே ஒரு இடம் மித்தனிய பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்ட இடத்திலே 50,000 கிலோ கிறிஸ்டல் மெத்தமடைன் என்கின்ற அந்த ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகின்ற பதார்த்தம் கைப்பற்றப்பட்டது. இவற்றில் பெறப்பட்ட மாதிரிகளில் 20 மாதிரிகளில் 17 மாதிரிகள் ஐஸ் போதைப் பொருள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டன என்று போலீசாரால் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கந்தானி பகுதியில் ஒரு இடம், காலி பகுதி, அதாவது தங்கலை பகுதியில் ஒரு இடம், அதன் பிறகு நுவரலியா பகுதியில் ஒரு இடம், தற்போது ஹம்மாந்தோட்டையில் ஒரு இடம் என 5 இடங்கள் தற்போது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பல விடயங்களை தற்போது விசாரணைகளின் ஊடாக வெளிப்படுத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். விரைவில் இவற்றை நாட்டுக்கு அறிவிக்க இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆகவே தொடர்ச்சியாக நாம் இணைந்திருப்போம். இவ்வாறான தகவல்கள் கிடைக்கப்பெற்றவுடன் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் எங்களுடைய களம்பு நியூஸ் டைம் சிஎன்எல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த தகவல்களை உடனடியாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.